வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலை கிடைத்த இந்த குருவான தந்தையை வணங்கி, இன்றைக்கு பேசக்கூடிய அற்புதமான தலைப்பு என்னவென்றால் அஸ்திவாரம் தோண்டும் முறை. அஸ்திவாரம் தோன்றதில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதுங்க. இப்போ கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் பெரும்பாலும் நம்ம எடுத்தது பில்லர் தான் போடுறோம். பில்லர் போட்டு மேலே வந்த உடனே தான் அஸ்திவாரம் நம்ம தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஆகவே இந்த பில்லர் தோண்டும் முறையும் அதே போல தான் அஸ்திவாரம் தோண்டும் முறையும் ஒரே மாதிரி தான். அஸ்திவாரம் என்பது கட்டிடத்தினுடைய வலு சேர்க்கக்கூடிய பகுதி. அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடத்தினுடைய கெட்டி வர வரைக்கும் தோண்டுவாங்க. அது அந்தந்த இன்ஜினியர் மேஸ்திரி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க 6 அடியும் தோண்டுவாங்க, 8 அடியும் தோண்டுவாங்க. சில இடத்துல 3 அடிக்கு மேலே தோண்ட முடியாது. அந்த மாதிரி கூட இருக்குது. இடங்களினுடைய தன்மையை பொறுத்து பூமியினுடைய கடினத்தன்மை வரக்கூடிய இடத்துல வரைக்கும் தோண்டுவாங்க. அஸ்திவாரம் தோண்டும் முறை வாஸ்துவின்படி எப்படி தோண்ட வேண்டும் என்றால், முதலில் வடகிழக்கு மூலையில் ஈசானி மூலை எனப்படுகின்ற வடகிழக்கு மூலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வடக்கு பகுதியில் ஈசானி மூலையிலிருந்து வாயு மூலையில் முதலில் தோண்ட வேண்டும். தோண்டி முடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு தோண்டி முடிச்சிடணும். தோண்டி முடிச்ச உடனே அடுத்தது வாயு மூலை, வடமேற்கு வாயு மூலையிலிருந்து நெருதி மூலை எனப்படுகின்ற தென்மேற்கு மூலை வரைக்கும் தோண்டணும். இந்த கடைசியாக 4ஆம் பட்சமாக தெற்கு பகுதியில் அக்னி மூலையிலேருந்து நெருதி மூலை வரைக்கும் தோண்டணும். இந்த மாதிரி தோண்டும் பொழுது பூமியில் நம்மளுக்கு தொடர்ந்து ஈசானி மூலையில் குழி வருகிறது, அடுத்தது அக்னி மூலையில் குழி வருகிறது, அடுத்தது நமக்கு வாயு மூலையிலேருந்து நெருதி மூலை வரைக்கும் குழி வருகிறது, அடுத்தது தெற்கு என்கின்ற தெற்கு பகுதியும் நெருதி மூலையிலும் குழியை தோண்டுகிறோம். அப்போ பூமியினுடைய வாஸ்துப்படி நமக்கு ஈசானி மூலையிலிருந்து தோண்டுவது ரொம்ப சாலச்சிறந்த பலனை கொடுக்கும். இந்த மாதிரி தோண்டும் பொழுது கட்டுவதற்கு எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம வைக்கக்கூடிய இடங்கள், ஒரு பூமியில் வீடு கட்டுறோம் அப்படின்னா பொருள்கள் வைக்கக்கூடிய இடங்கள் வடகிழக்கு மூலையிலோ தெற்கு மேற்கு அந்த பகுதியில் வெயிட்டெல்லாம் வச்சுக்கலாங்க. பக்கத்தில் வேறு இடம் இருந்தாலும் கேட்டு பர்மிஷன் வாங்கி நீங்கள் அங்கே வச்சு செய்வது சாலச்சிறந்த பலனை கொடுக்கும். வடகிழக்கு ஈசானி மூலையில் வெயிட்டு ஒரு நாளும் கூட வைக்காதீர்கள். வைக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்தடுத்த வேலைகள் நின்றுவிடும். வருகின்ற வேலையாட்களும் சரி, பணிக்கு வருகின்ற ஆட்களும் சரி, மேஸ்திரியும் சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு இடையூறுகள் வந்துட்டுருக்கும். அதனால் வடகிழக்கு மூலையில் எந்த காரணத்தை கொண்டும் முடியாத பட்சத்துக்கு வச்சுட்டு உடனே எடுத்துடணும். வச்சுக்கலாம். தினம்தோறும் நாள்தோறும் வேலை முடியுன்றது தென்மேற்கு மூலையில் ஒரு கல் உயரமாக வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வேலைகள் நடக்கும். அஸ்திவாரம் தோண்டும் முறையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ புதுசாக கேட்குற நேயர்களுக்கு வேண்டி இந்த அற்புதமான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இதே மாதிரி தோண்டி பலன் பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.